வாரத்திற்கு 5 நாள் வேலை முறையை அமல்படுத்த கோரி வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் நாடு முழுவதும் பணப்பரிவர்த்தனை சேவை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை, தனியார், வெளிநாட்டு, பிராந்திய, கிராமப்புற மற்றும் கூட்டுறவு வங்கிகளைச் சேர்ந்த சுமார் 8 லட்சம் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். தற்போது வங்கிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அத்துடன் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளிலும் விடுமுறை விடப்படுகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையுடன் சனிக்கிழமையும் விடுமுறை வழங்கக் கோரி வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்துடன் ஒன்றிய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டத்துக்கு வங்கி ஊழியர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக இதுவரை அறிவிக்காத நிலையில் சென்னையில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசினார். அவர்கள் இருவரும் 10 நிமிடங்களுக்கு மேலாக பேசினர். இதன்பின் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த நயினாரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது தேநீர் விருந்து மட்டுமே பரிமாறிக்கொண்டதாகவும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றார். மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைந்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தினர் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இது தொடர்பாக சுதீஷிடம் செய்தியாளர்கள் கேட்க முயன்ற போது அவர் எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து சென்று விட்டார். விருதுநகர் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்றாலும் தான் வெற்றி பெற்று விடுவேன் என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். சாத்தூரில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயபிரபாகரனோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் பேசிய விஜயபிரபாகரன் 2026 தேர்தல் தேமுதிகவுக்கு நல்ல தேர்தலாக இருக்கும் என்றார். ஒரு பக்கம் சாத்தூரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அருப்புக்கோட்டையில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் விருதுநகரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் திருச்செந்தகுன்றம், ஒரு பக்கம் திருமாந்தலம். எங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். மக்களோட ஆதரவு தொடர்ந்து பேசிய பிரேமலதா தேர்தல் தேதி வெளியாகும் முன் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். இவ்வளவு நாள் அண்ணன் இருந்த வரைக்கும் உங்க அண்ணி, இனிமே உங்களுக்கு எல்லாம் அம்மா, உங்க தாயாக இருந்து இந்த கட்சியையும் உங்களையும் கட்டி காக்க வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு. அந்த கடமையும் பொறுப்பும் இருப்பதனாலதான் சிந்திச்சு யோசிச்சு ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பெரும்பாலான கட்சிகளின் கூட்டணி இறுதியான நிலையில் தேமுதிக மட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சியே இருக்காது என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்நத்தம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆள்பவர்களும் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களும் செய்த ஊழலை தான் செய்ய மாட்டேன் என தவிக தலைவர் விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு சினிமா தொழிலில் தவறு செய்தவர் மக்களுக்கு என்ன செய்வார் என கேள்வி எழுப்பினார். ஒரு டிக்கெட்டு அரசாங்கம் நினைத்திருக்க விலை 5 ரூபான்னா 50 ரூபா, 200 ரூபாய், 300 ரூபாய்க்கு விற்கிறாங்களே. ஏடிஎம்கே அறிக்கை படித்து பார்த்தே இல்லை. தொழிலவே நீ இப்போ தவறு செய்கிற, நீ மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக அறிக்கைக்கு பதில் சொல்லுங்க. அனைத்து திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு நிதி குறைத்து கொடுப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி சாடினார். மணப்பாறை ரயில் நிலையத்தில் அந்தியோதயா ரயில் நின்று சென்றதற்கு தாங்கள்தான் காரணம் என 3 கட்சி நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு உரிமை கோரியதை பார்த்து பயணிகள் வியப்படைந்தனர். நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அந்தியோதயா விரைவு ரயில் நேற்று முதல் மணப்பாறை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று ரயில்வே அறிவித்தது. இதன்படி மணப்பாறை ரயில் நிலையத்தில் ரயில் வந்து நின்றதற்கு மதிமுக MP துரை வைகோதான் காரணம் என கூறி அவரது கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். மற்றொருபுறம் அங்கு வந்த காங்கிரஸ் MP ஜோதிமணிக்கு பாராட்டு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டனர். இதற்கு நடுவே பாஜகவினர் உரிமை கோரி கொண்டாடினர். இப்படி மாறி மாறி முழக்கங்களை எழுப்பிய நிலையில் ஜோதிமணி ரயிலில் ஏறி ஓட்டுநர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதற்கு போட்டியாக பாஜக மற்றும் அதிமுகவினரும் இனிப்பு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தியோதயாவை நிறுத்திய நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வாழ்க. கும்பகோணத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் இந்த மாநாட்டில் 8000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் பணியாற்றும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டிலே சமுதாய நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு பல்வேறு நேரடியான உத்தரவுகளை, பாசிட்டிவான பதில்களை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டிலே தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் சமுதாயத்தில் சிறந்து விளங்கும் மார்க்க அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. குடியரசு தினத்தையொட்டி விடுமுறை தினம் என்பதால் சென்னை விக்டோரியா ஹாலை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தின் தரைதளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பழங்கால சென்னையின் புகைப்பட கண்காட்சி, நீதி கட்சியின் எழுச்சி, நாடகமும் சினிமாவும் குறித்த தகவல்கள், அரங்கத்தில் உரையாற்றிய தலைவர்களின் புகைப்படங்களை பார்த்து பயன்பெற்றனர். மேலும் வெளிப்புற பகுதியில் வைக்கப்பட்டுள்ள டிராம் வண்டியில் அமர்ந்து புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். இந்த இடமே ஒரு காமான வைப் கொடுத்துச்சு. லைக் ரொம்ப பார்க்கும் போதும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஹிஸ்ட்ரி புக்கில் படித்ததெல்லாம் அப்படியே உண்மையாக காட்சியான மாதிரி இருக்குது. என்ன சொல்ற, இது பழைய இடத்த அவங்க எடுத்து ரெனோவேட் பண்ணி அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு கட்டிடமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்போ சீஃப் மினிஸ்டர் பண்ணது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். பிகாஸ் இது எல்லாமே அன்நோட்டிஸ்டாக போயிடும், அப்படியே விட்டிங்கன்னா அது இடிஞ்சு போய் அப்படியே போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பில்டிங் அவங்க ரெனோவேட் பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது. சென்னையின் அடையாளமான விக்டோரியா ஹால் புனரமைக்கப்பட்டு கடந்த மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. இதனை ஏராளமானோர் தினந்தோறும் பார்வையிட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே நடைபெறவுள்ள முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக இஸ்லாமியர்கள் பழம் உள்ளிட்ட சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்து வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவுக்காக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நவாப் பள்ளிவாசல் சார்பில் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து 100 ரூபாய் கட்டு, பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தட்டுகளை வரிசையாக எடுத்து ஊர்வலமாக யாகசாலை நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். அவர்களுக்கு வரவேற்பு அளித்த கோயில் நிர்வாக கமிட்டியினர் இஸ்லாமியர்களை அழைத்து யாக குண்டங்களை சுற்றி வந்து தரிசனமும் மேற்கொண்டனர். வந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை அடிப்படையில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இது இப்போ கிடையாது, எப்போவுமே. நான் என்னோட வயசு 46 ஆகுது. எனக்கு தெரிஞ்ச விவரம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் திருவிழா காலங்களில் எல்லாருமே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுத்தபத்தமாக இருப்போம். இப்போ மற்ற இது வெளியூர் போகிறது இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த நிகழ்வு காலம் காலமாக நடைபெறுவதாகவும் இனியும் நடைபெறும் என்றும் இரு தரப்பினரும் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் கடலில் குளிக்கச் சென்ற 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஜாகிர் ஹுசேன் நகரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களான நரேன் ஸ்ரீ கார்த்திக், திருமணி உள்ளிட்ட 9 சிறுவர்கள் கடலில் குளிப்பதற்காக தாளமுத்து நகர் மொட்டை கோபுரம் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வந்த ராட்சத அலையில் சிக்கி 4 சிறுவர்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 4 பேரில் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கண்ட மீனவர் ஒருவர் அவனை பத்திரமாக மீட்டுள்ளார். தகவலறிந்து வந்த கடலோர பாதுகாப்பு போலீசார் மீனவர் இணைந்து காணாமல் போன மற்ற 3 சிறுவர்களையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பின் நரேன் ஸ்ரீ கார்த்திக், திருமணி, முகேந்திரன் ஆகிய 3 சிறுவர்களின் சடலங்களை கண்டெடுத்து மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பத்திரப்பதிவு தொடர்பான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பத்திரப்பதிவில் அசல் ஆவணங்களை கட்டாயமாக்கும் இந்த சட்டத்தின் கீழ் பத்திரப்பதிவு செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வில்லங்க சான்றிதழ் பெற வேண்டும் என்றும், மூலப்பத்திரம் இல்லாத நிலையில் வருவாய்த்துறையில் வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு தொடர்பாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் திரௌபதி முர்மு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார். சத்தியமங்கலம் அருகே காரில் வந்தவர்களை ஒற்றை காட்டு யானை பிளிரியவாறு விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 6 பேருடன் ஆசனூரில் இருந்து கேர்மாளம் நோக்கி காரில் சென்றபோது மாவள்ளம் பிரிவு அருகே வனத்தில் இருந்து காட்டு யானை ஒன்று திடீரென வெளியேறி சாலைக்கு வந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். தங்களை தாக்கிவிடுமோ என கருதி காரை மெதுவாக பின்னோக்கி நகர்த்தியும் தொடர்ந்து யானை விரட்டியதால் பதற்றமடைந்தனர். நல்வாய்ப்பாக சிறிது தூரத்திற்கு பின்னர் அந்த யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் புகுந்ததால் காரில் இருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர்.
நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து இயக்கும் படத்தின் பணிகள் முடிந்த பிறகு கைதி 2ஆம் பாகத்தின் பணிகள் தொடங்கப்படும் என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினி, கமல் என இருவரும் நடிகர்களும் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்த போதும் இருவரும் தொடர்ந்து ஆக்ஷன் திரைப்படங்களில் நடித்து வந்ததால் மீண்டும் ஆக்ஷன் படத்தில் நடிக்க வேண்டுமா என சிந்தித்ததாகவும் அதனால் படத்தை இயக்க முடியாமல் போனதாகவும் கூறினார். ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு 1.5 மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயிலர் 2 வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்த அன்பரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர படமாகட்டும், ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து 2 பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. மேலும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மூடப்படவில்லை என்றும் ஜனநாயகன் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வங்கதேசத்திற்கு ஆதரவாக T20 உலகக்கோப்பையில் இருந்து விலக பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் பிசிபி தலைவர் முக்சின் நக்வின் நடத்திய சந்திப்பிற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. முழுமையாக போட்டியிலிருந்து விலகுவதா அல்லது இந்தியாவுக்கு எதிரான போட்டியை மட்டும் புறக்கணிப்பதா என்றும் பாகிஸ்தான் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. போட்டியிலிருந்து விலகினால் கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என பாகிஸ்தானுக்கு ICC எச்சரித்துள்ளது. T20 உலகக்கோப்பையில் தங்கள் போட்டிகளை இந்தியாவிலிருந்து இலங்கை அல்லது வேறு நடுநிலையான இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வங்கதேசத்தின் கோரிக்கையை ICC நிராகரித்தது. இதனால் தொடரில் இருந்து வங்கதேசம் விலகியது குறிப்பிடத்தக்கது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் சதமடித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் ஆல்ரவுண்டரான நாட் சேவியர் பிரன்ச் படைத்துள்ளார். வதோதராவில் நடைபெற்ற லீக் தொடரில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. இந்த போட்டியில் 3ஆவதாக களமிறங்கிய நாட் சேவியர் பிரன்ச் ஒரு சிக்ஸர், 16 பவுண்டரிகளுடன் 57 பந்துகளில் சதம் விளாசி அசத்தினார். இதன் மூலம் மகளிர் பிரீமியர் லீக்கில் சதமடித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். நடப்பு மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் அதிக ரன்களை குவித்த வீராங்கனையாகவும் நாட் சேவியர் பிரன்ச் உள்ளார். இவர் இதுவரை நடைபெற்ற 6 போட்டிகளில் 319 ரன்களை குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல வலியுறுத்தி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரியுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். பரங்கிப்பேட்டை ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அண்மையில் 100க்கும் மேற்பட்ட ரயில் நிறுத்தங்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டதில் பரங்கிப்பேட்டை இடம்பெறாததால் திருச்சி ரயில்வே அதிகாரியை பயணியர் சங்கத்தினர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது அதிகாரியை மிரட்டும் வகையில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 4ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பயணியர் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் குடியரசு தினத்தன்று தேசிய கொடியை ஏந்தி தங்கள் குழந்தைகளுடன் கல்வித்துறை வாயில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறுதியளித்தவாறு எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி 7வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடி தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தினர். அத்துடன் ஊர்வலமாக சென்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். இளைஞர் காங்கிரஸ் தேசிய தலைவர் மணிஷ் சர்மா, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சம்பத் MLA, முன்னாள் பேரவை துணைத் தலைவர் TPR செல்வம் ஆகியோர் நேரில் சென்று போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். 15 நாள் மழையிலையும் காற்றுலையும் வெயிலையும் போராடினாங்க. அப்போ கொடுத்த உறுதிமொழி, ஒரு அமைச்சரவை ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் முன்னிலையில் கொடுக்க ஒரு உறுதிமொழி உண்மையாக ஒரு சட்டம் மாதிரி இருக்குது, ஜீவோவாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் மீறப்பட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கி குடியரசு தின கொண்டாடிட்டு போகிறாங்க. இது சரியானது இல்லை. 2 நாட்களில் தலைமைச் செயலர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. சென்னையில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தலை வலுப்படுத்தும் வகையிலும் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்தும் நோக்கிலும் இன்றும் நாளையும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் 11 கருப்பொருட்களில் அமர்வுகள் நடைபெற உள்ளன. 70 ஆளுமைகள் உரையாற்ற உள்ளனர். உலக மகளிர் உச்சி மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உலக வங்கியின் மண்டல இயக்குநர் மெம் மெட்டே, ஐநா பெண்கள் அமைப்பின் பிரதிநிதியான காந்தா சிங்,
UNDP இந்திய பிரதிநிதி ஏஞ்சலா லுசுகி, மொரீஷியஸின் தலைமை கொறடா நவீனா ரம்யாத் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பத்திரப்பதிவு தொடர்பான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பத்திரப்பதிவில் அசல் ஆவணங்களை கட்டாயமாக்கும் இந்த சட்டத்தின் கீழ் பத்திரப்பதிவு செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வில்லங்க சான்றிதழ் பெற வேண்டும் என்றும், மூலப்பத்திரம் இல்லாத நிலையில் வருவாய்த்துறையில் வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு தொடர்பாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் திரௌபதி முர்மு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார்.